மீனவரா? மீனவர் கிடையாது. தற்கொலை கூட்டம் இருக்கு தெரியுமா? மாநாட்டு மரங்களுக்கு மாநாடு போட்டாரு, மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, மரத்துக்காக பேசுறாரு அப்படின்னு இந்த மேதாவிகள், அதி மேதாவிகள் சொல்லுவோம்ல. தமிழ்நாட்டுல 13 கடலோர மாவட்டங்கள் இருக்கு, 591 மீனவ கிராமங்கள் இருக்கு, 20 லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள் வாழ்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏன் நம்ம ஜாதியால ஒரு ஜாதி, நமக்கு உட்பிரிவு நிறைய இருக்கு நம்ம ஜாதிகள்லயே. அந்த ஜாதிகளில எல்லாம் பிளவுபட்டு கிடக்குறோம். நமக்குன்னு தனி அமைச்சகம் இல்ல, நமக்குன்னு தனி தொகுதி இல்ல. மாறி மாறி இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு மீனவ மக்கள்னா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நம்மளுக்கான வாக்கா மட்டும்தான் நம்மளை பாக்குறாங்க. இந்த அந்த திராவிட அரசா இருக்கட்டும், அந்த தேசிய கட்சிகளா இருக்கட்டும், நம்மளை வாக்கா மட்டும்தான் பாக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா 6 சட்டமன்ற தொகுதி ஒதுக்குறேன்னு சொல்லுது. அப்ப ஒரே ஒரு தொகுதி திமுக, ஒரே ஒரு தொகுதி அதிமுக. இப்ப பாருங்க, மீன்வளத்துறை அமைச்சர் யாரு? மீனவரா? மீனவர் கிடையாது. அதே போல மீனவ பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அதுல மீனவர்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களா? இல்ல. இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அண்ணன் நெய்தல் படை அமைச்சு அதுல மீனவ மக்களை, தகுதி வாய்ந்த மீனவ பிள்ளைங்களை எடுத்து அந்த நெய்தல் படையில கரையில நிப்பாட்டுறாரு. ஒரு சிங்களவன் இப்ப நம்மள தொட்டா உடனே தூக்குடான்னு சொல்றாரு. இந்த உலக அரசியல்லையே திராணியற்ற அரசியல்வாதிகள் தான் இருக்காங்க. எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் மீனவனை அடித்தால் உன் சிங்கள மாணவனை அடிப்பேன், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த தைரியம், இந்த துணிச்சல் ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, கடற்கரை கிராமங்கள்ல ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், சுற்றுலா மையம், அது இதுன்னு எல்லாமே கொண்டுட்டு வராங்க. எங்க ஊர்ல நான் அனுபவிக்கிறது, ஒரு இடம் இருக்கு, அதுல 130 வீடுகள் கட்டணும். ஏன்னா அந்த டைம் பூங்கா வந்துருச்சு, இந்த டைம் சுடுகாடு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. கேட்டா இது வனத்துறைக்கு சொந்தமான இடம், இது வீடு கட்ட முடியாதுங்கிறாங்க. நாங்க எவ்வளவோ கலெக்டர்டையும் மனு கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. சமுதாய இடம்னு சொல்லிட்டு நமக்கு சொந்தமான இடத்தை தனியார்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்தை இந்த அண்ணா ஆட்சியில அமர்ந்த உடனேயே அந்த இடத்தை மீட்டு மீனவர்களுக்கான குடி அமர்வு பண்ணுவோம். இப்ப நம்ம மக்கள், மீனவ மக்கள் நமக்கான அரசை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு பாருங்க, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, இப்படி அண்ணன் எல்லாத்துக்கும் இயற்கையை நேசிக்கிற அண்ணன் எல்லாத்துக்கும் மாநாடு போடுறாரு. தற்கொலை கூட்டம் இருக்கு தெரியுமா? மாநாட்டு மரங்களுக்கு மாநாடு போடுறாரு. மரங்களுக்கு வாக்கா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. வாக்கு இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை மரங்கள்கிட்ட இருக்கு. இப்ப அண்ணன் அணிலா இருக்கட்டும், ஓனாயா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், நரியா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், அனைத்து உயிர்களுக்கு மன அரசியலை முன்னெடுக்கிறாரு. இந்த மேதாவிகள் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் என்ன மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, மரத்துக்காக பேசுறாரு அப்படின்னு இந்த மேதாவிகள், அதி மேதாவிகள் சொல்லுவோம்ல, அந்த மேதாவிகள் சொல்றாங்க. இனிமேனாவது கொஞ்சம் செவி கொடுத்து என்ன பேசுறாரு, என்ன கருத்தை முன்வைக்கிறாரு அப்படிங்கறத உணர்ந்து இந்த